ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு பல்வேறு கோணங்களை உள்ளடக்கி இருக்கிறது. முதலில் பிரிந்திருக்கின்ற அல்லது ஒத்த கருத்துடைய அல்லது நம்பால் விருப்பம் கொண்ட யார் யார் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சந்தித்து நம்முடைய கொள்கை விளக்கங்களை தெரிவித்து இந்த அணியிலே சேர்க்க வேண்டும் உறுப்பினராக என்பது இந்த தத்துவத்தினுடைய இந்த தலைப்பினுடைய தத்துவத்திலே முதல் பாகம். அதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு முடிந்தது. நான் 4 பேரை கேட்டேன், 3 பேர் நாங்கள் வரலன்னு சொன்னார்னு சொல்லிவிட்டு எழுதிவிட முடியாது. இந்த தத்துவத்தை 1 மாத காலத்துக்கு மேலாக எல்லா இடங்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், இயக்கத்திலே இருக்கிற பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஏன் பொதுச் செயலாளராகிய நானும் கூட பல இடங்களிலே கலந்து கொண்டு தலைவருடைய ஆணை ஏற்று பணி செய்வோம். முதலில் அவர்களை மற்றவர்களை நம் கட்சியிலே ஈர்க்கிற பொழுது அவர்களுக்கு வெறும் திமுகவினுடைய கோட்பாடுகளை சொன்னால் மட்டும் எழுபடாது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு சமுதாய போராளி கட்சி. தமிழ்நாட்டினுடைய இனம், மானம், மொழி, மரியாதை இவைகளை எல்லாம் கட்டி காக்கின்ற ஒரு கட்சி. தமிழ்நாடு யாருக்கும் 2ஆம் தர மாநிலமாக போகக்கூடாது என்பதில் அதிக அக்கறை உள்ள கட்சி. ஆகையினால் மற்றவர்களை சந்திக்கிற பொழுது மொழி மானம் காக்கிற பணியை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது தளபதியினுடைய கருத்திலே ஒன்று. அது மட்டும் அல்லாமல் சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சாரங்கள் இன்றைக்கு மாறிப்போய் இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் ஆண் பெண்கள் அடுக்கடுக்காக உட்கார்ந்து ஒரு பெருங்கூட்டத்தை 3 மணி நேரம் ரசிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ட்ரெண்டு கிடையாது. எதையும் டிவியில் பார்த்து விட்டு போய்விடலாம் என்ற நிலை இருக்கிறது. ஆகையினால் பெரும்பகுதி முன்பெல்லாம் மைக் வைத்து பேசுவோம், இப்போ அப்படி அல்ல. எனவே நேரடியாகவே அந்த குடும்பத்திற்களை சந்தித்து இந்த ஆட்சியினுடைய நிலைமை, இந்த ஆட்சி என்னென்ன செய்திருக்கிறது இந்த 4 ஆண்டு காலத்தில் என்பதை எடுத்து சொல்லி எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக அல்லது வருகிற தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் மாற்றுக் கட்சிகள் ஆதரிக்கிறது என்பதை மக்களுக்கு தனித்தனியாக எடுத்து சொல்ல வேண்டும். பொதுக்கூட்டத்திலே கேட்டால் 10ஓடு 11 தனிமையில் போய்விட்டார். தனிமட்டத்திலே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசினால் அவர்களுக்கு இந்த கட்சியின்பால் அதிக நாட்டம் ஏற்படும் என்று வீடு வீடாக போக வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அதைத்தான் தளபதி அவர்கள் அழகாக சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதுதான் எங்களுடைய முக்கிய இலக்கு என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மத்திய சர்க்கார் நம்ம 2ஆம் தர குடிமகளாகவே கருதுகிறது. மத்திய சர்க்கார் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பதோடு அதற்கு எதிர்விளைவையும் செய்கிறது.
உதாரணத்துக்கு நமக்கு கல்விக்கு வர வேண்டியது, மற்ற துட்டங்கள் வர வேண்டியதெல்லாம் எல்லா நிதிகளையும் நிறுத்திவிட்டார்கள். ஏன் அவ்வளோ தூரம்? அதாவது வெள்ளம் போன வருஷத்துக்கு முன்னால் வந்த வெள்ளம் திருநெல்வேலியில் எல்லா இடங்களும் உடைந்து போய்விட்டது. அதுக்கு 600 கோடி ரூபாய் போட்டிருந்தோம். இதுவரையில் காலனாக கொடுக்கவில்லை மத்திய அரசு. இப்படி பல நிலைமைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதையே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு மத்திய சர்க்காருக்கு கொடுக்காததை அவர்கள். எனவே இந்த தலைப்பில் இது 3வது பிரிவு. முதல் பிரிவு அதாவது மற்றவர்களாக இணைப்பது, நாம் ஓரணியில் இருப்பது. ஆனால் 3வது மத்திய சர்க்காரை நமக்கு செய்வது, நாம் என்ன செய்தோம் என்பதை அறிவித்திருப்பது. ஆகையினால இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், மத்திய சர்க்காருக்கு நம் மீது எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது. கீழடி உங்களுக்கு தெரியும், எல்லாம் பத்திரிகைகளை எழுதி எழுதி ஓய்ந்து போகிற ஒரு சப்ஜெக்ட். அந்த கீழடியை கூட இங்கே என்னுடைய அந்த அமைச்சர் வந்து இங்கே பார்த்து விட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் இது பற்றி வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்படி வந்து போன அமைச்சர் எனக்கு வேண்டியவர் தான். அவர் தான் போன முறை நீர்வளத்துறை மந்திரியாக இருந்தவர். நான் அன்றைக்கு அவரை பார்க்க கூட முயற்சித்தேன். நல்ல காலம் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ட பொழுது எனக்கு இங்கே கஷ்டமாக இருந்தது. ஆகையினால் கீழடி இருக்கிறது இன்னும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் மொஹஞ்சதாரோவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே போட்டு கட்டப்பட்ட 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கிற கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மொஹஞ்சதாரோவுக்கு கீழடியை சம்பந்தம் இல்லை என்கிறார்கள். 3வதாக கொஞ்சம் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டு, ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இந்தியாவின் வரலாற்றை திருத்தி அமைப்பதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறார்கள். 19 பேர் அந்த குழுவில் இருக்கிறார்கள். 19இல் 18 பேர் போட்டுவிட்டார்கள். 18 பேரும் பிராமணர்களே போட்டார்கள். இன்னும் ஒருவர் போட வேண்டும். அதுக்கு ஆள் கிடைக்கவில்லை, சரியான ஆள். கனடாவில் தமிழ்நாட்டு பிராமண சங்கத்தினுடைய ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறார். அதில் இருக்கிறதை கொண்டு வந்து 19ஆக போட்டிருக்கார்கள். அது போட்ட பிறகுதான் சிந்து நதி சிந்துவெளி நாகரத்தில் எங்களுடைய சரஸ்வதி நதியும் ஓடி இருக்கிறது என்ற புதிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்து பிரச்சனையிலும் ஓடு கலாச்சாரத்தையும் இருக்கிறார்கள். 3வதாக எங்களுடைய ஊனோடு உயிரோடு இரத்தத்தோடு எங்கள் வாழ்வோடு எங்கள் நினைவோடு கலந்து நிற்பது இந்திய எதிர்ப்பு. நாங்கள் அடிக்க ஆதி காலத்தில் தான் சொல்லுவார் நாவலர், அடிக்க பொன் சிவக்கும் என்பார். அப்படி நாங்கள் பணியாற்ற இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே கூட போடப்பட்ட அந்த இந்தியை தொலைக்கிறோம்ங்கிறார்கள். இன்றைக்கு பீகாரிலே இந்தியை வெளியேற்றுகிற ஒரு கட்டம் உருவாகி இருக்கிறது. ஆக இப்படி இந்த திட்டங்களை எல்லாம் செய்து கோலாகாரமாக்கி ஒரு இந்திய சாம்ராஜ்யத்தை அல்லது ஒரு வேறு விதமான கலாச்சாரம் கொண்ட ஒரு சமுதாயத்தை மத்திய சர்க்கார் உருவாக்க வருகிறது. இவற்றையெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் பிரிந்திருந்தால் நடக்காது, இணைந்திருந்தால் தான் நடக்கும். அதுதான் ஒற்றுமையிலே இருக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். எங்கள் தலைவர் அறிவித்ததை எங்கள் கழக நண்பர்கள் எல்லோரும் இன்னும் ஒரு 40 நாளைக்கு எங்கேயாவது நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கேயாவது ஒரு தொகுதியில் அவர்கள் இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி செய்து கொடுத்த பணியை செய்வார்கள் என்பது எனக்கும் தெரியும் என்று கூறி நான் முடிவு செய்கிறேன். சார், எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. தமிழகத்தை காப்போன்ற பேர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழகம் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க. அதை பற்றி நாம என்ன பண்றது? அவர் கட்சி அவர் ஒரு கொள்கை சொல்றாரு. அது நாம என்ன பண்ணல. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதெல்லாத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சார், எதிர்கட்சியில் இருக்கிறவன் ஆளுங்கட்சியை பார்த்து எல்லாம் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு, நல்லா இருந்தா கூட நல்லா இருந்தா சொல்லுங்க. வரும், கேட்போம்.
சார் இப்போ திமுக வந்து பழம்பெரும் கட்சி பலமுறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, 3-4 தலைமுறை இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்றது அவசியமா தேவைப்படுது சார் மக்களை சந்திக்கிறதுக்காக. ஏன்னா பல ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு திமுக நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி என்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட பொறுப்புள்ள வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும், இதற்கு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இது ஒரு தத்துவம் சார். இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து திமுக வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிராண்டிங் வச்சு மக்களை ஏமாத்துறாங்க. உள்ள வந்து எது செய்கிற இப்போ ஜிஹெச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டடங்கள்லாம் கட்டிக்கிறாங்கன்னா உள்ள ஒரு வேலையை செய்யாமல் திறக்குறாங்க. இந்த மாதிரி வெளிப்படையாக விளம்பர அரசியல் தான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி கூட அதை சொல்லிக்கிறாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் சார், அவர் அப்படிதான் சொல்லுவார். 10 வருஷம் இருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டலாமே. கட்டினது யாரு? நீங்கள் அதான் சொல்கிறேன், கட்டுறோம் அவர் எதிர்கட்சி அப்படிதான் சார். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து கூமாப்பட்டி பிளவுக்கல் அணை கட்டியிருக்காங்க, பெரியார் அணை கட்டியிருக்காங்க. அதில் வந்து பூங்கா அமைக்கிறது 10 கோடி நிதி ஒதுக்கியும் இன்னும் பணிகள் தொடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த கூமாப்பட்டி பிளவுக்கல் அணை வந்து ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த பூங்கா அமைக்கிறதுக்கு எப்போ பணிகள் தொடங்கும்? இதுக்கு எல்லா இடங்களுக்கும் சில இடங்களுக்கு கொடுத்தோம், சில இடங்களுக்கு கொடுக்க முடியல. ரெண்டாவது சில இடங்களில் வந்து வாங்கின்னு போகிறாங்களே தவிர அதுக்கு வேலை நெல்லாம் சரியாக இருக்கிறது இல்லை, அதனால இப்படியா இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கேன், இது என்ன பண்ணுறேன் படத்தில் பார்க்கணும். ஆண்டியப்பனூர் அணை இன்னும் பராமரிப்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க விவசாயிகள். அதில் கொஞ்சம் உள்ள வர மண் நிறையா இருக்குது, அதை எடுக்கணும். இப்போ இந்த முறை எடுக்கிறதுக்கு பாமக நிலவர பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டே வர்றாரு. அது அடிக்கடி திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. திமுகவில் மறுத்துட்டு வந்தாலும் திரும்ப அதே தான் சொல்லி. நான் சொல்ல அவங்க அப்பா சொல்றாரு, அப்பா தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை. ஓகே, அன்புமணி சொல்றது அப்பட்டமான பொய்ன்னு அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வி கேளுங்க. திறந்ததுக்கு பிறகு எப்படியே தண்ணி வருது, கடைமடைக்கு இன்னும் தண்ணி போய் சேரலன்னு சொல்லிட்டு உடனே அங்கே போய் நாங்கள் தருவோம். நாங்கள் அங்கே எவ்வளோ இன்புறம் வருதோ அந்த இன்புறம் கம்ப்ளீட்டாக பறந்துருக்கோம். இதுவரையும் அவ்வளோ திறந்தது கிடையாது. அத்தனை கண்ணையும் இப்போதான் முதல் முறை அத்தனை கண்ணையும் திறந்துருக்கும். ஆகியோதான் போகும் மனுஷன் சில பேர் யாரும் சொல்லி தண்ணி வருது.